காட்ஸோட கிஃப்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சாங் இப்படி வருது, இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு கொடுக்குறாங்க, இதை நம்ம என்ன பெஸ்ட் பண்ணி கொடுக்கணும், இதில் எப்படி நம்ம பேர் வாங்கணும், இதை இன்னும் எப்படி ஸ்கோர் பண்ணணும், இதுதான் அவங்களுக்குள்ள. இது நீங்கள் எஸ்பிபி கொண்டு இல்லைங்க, எஸ்பிபிக்கு இவ்வளோ புகழ் வாங்கி கொடுத்தா மலேசியா சத்து பாட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்தது என்ன 14 நீ கேட்ட பாரதராஜா காம்பினேஷன். பூங்காத்து திரும்புமா ஏன் இன்னும் எவ்வளோ இடத்துல கிராமத்தில் என்ன சொல்ல என்னுள்ள தாங்க எவ்வளோ இடத்துல கேட்டுருக்கோம். நம்ம மதுரை போங்க தூங்க நகரத்தில் ரேடியோவில் இன்றைக்கி அந்த பாட்டு நானாரி தாரா வெட்டி வரு வாசம் கடலுக்குள்ள நேசம் பேரு பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம். இவ்வளோ பாட்டில் காணாம போன பாட்டுன்றமா யாருக்குமே வந்து தெரியாது. யார் பாடும் பாடல் என்றாலும் மலேசியாசம் பாடுவார் அந்த பாட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராமராஜன் படம். என்ன படம் அது? பாட்டுக்கு நான் அடிமை. அதே படத்தில் டைட்டில் சாங் தாலாட்டு கேட்காத பேரிங்கு யாரு பாட்டுக்கு நான் அடிமை. பாட்டு போய் கேளுங்க, நைட் மனோ பாடின சாங், ட்ரெயின் சாங், ட்ரெயின் மூடு அப்படியே இருக்கும் பாட்டில். அதில் மலேசியா வாசம் கிளைமேக்ஸ் சாங் இந்த பாட்டு. அதே ஏங்க அவ்வளோ தூரம் போகிறீங்க? வாசு சார் இந்த பாட்டு ஒரு கூட்டு குயிலாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு தானாதரரி தாராரரி தாராதரரி தரராரி தாராரரி தாராரரி தாரி தரராரி தாரரி தானானி 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 நீ ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. அரண்மனை கிளியில ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசை போடு நிலா சோறு ஏன் பொண்ணு மணி தேரு. அரண்மனை பண்ண சாங் நான் என்பது நீ அல்லவோ. ராத்திரியில் பாட முடியுமா? ராத்திரியில் பாடும் பாடுங்க, நடுவில் பாருங்க. கொள்ளழகர் வைகை ஆற்றில் கால வைக்கும் நல்ல நாளில் 8 பட்டி புருஷனோ கட்டு சொரு தாங்கி வரும் வெண்ணிலவ மேகம் போல என்னவ மூடி வச்சா மத்தவங்க கண்ணு பட்டா நன்னு விப்பா தந்தவிப்பா ஊருக்கவராணி போல எனக்கு அவ அம்மனை போல சொல்ல போனா என்ன போல பாகியம் யாரும் இல்ல தாரங்கூட தாய போல ஈடு சொல்ல யாரும் இல்ல எல்லாம் என் நேரம் யோகம். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கர ஈர காத்து மேலப்பட்டு மோகம் ஆச்சு போடு நிலாச்சோறு ஏன் பொண்ணு மணி கூட வந்து சேரு நான் சொட்டுங்கனிச்சா. அந்த தவிப்ப ராஜ்கிரனுக்கு அவ எப்படிலாம் டார்ச்சர் பண்றாங்க 16 பார்ல காமிச்சு பாருங்க. லைவ் ராஜ்கிரனுக்கு நிறைய ஸ்பெஷல் கொடுத்துருக்காரு. தெய்வங்க 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 இசைங்க. ஏங்க பேச மாட்டாரு? பேசுட்டுங்க, என்ன வேணா பேசுட்டுங்க. நாளைக்கு என்ன பாபு திட்ட போறாரு, நீ யாரா என் பாட்டில் டீக்கல் போட்டதுக்கு, நீ யாரா அதை பண்ண, எனக்கு எல்லாம் தெரியும் சார், நீங்க என்ன வேணா திட்டுங்க. நான் வந்து உங்க பாட்டை வந்து இப்படி இவ்வளவு பண்ணிக்காரன் சொல்லாம நான் ஓய மாட்டேன் ஜென்மத்தில். அடுத்து இளையராஜா சாரும் யேசுதாஸ் சாரும் ஒரு ஸ்பெஷல் காம்போ. என்ன காம்போ? சிந்துபுரி ஒரு படம் போதும் உங்களுக்கு, அந்த ஒரு படத்துக்கு மேல வேணுமா? பூ மாலை வாங்கி வந்தார் பூக்கள் இல்லையே. ஆஹா, அந்த சரணத்துல மோகனும் பாடும் வேளையிலும் சிந்துவின் ராகம் பாடினான். அது படத்துல அவன் மோகன ராகம் பாடணும், ஆனா சிந்து நினைச்சுன்னே இருக்கான்றது எவ்வளவு அழகா காமிச்சு ஒரு டியூன்ல காணடாங்க. அது ஆக்சுவலா என்ன அழகா பண்ணு பாரு. அதே கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன் உயிர்த்தே தரரா திரிராரி தரிராரி தரத்தி தரத்தி தரரி தரத்தி தரத்தி தரரி கலைவாணியே. இது கிளாசிக்கல் ஜானர். அவர் கொடுத்தாரு பாருங்க வெஸ்டர்ல, என் இனிய பொன் நிலாவே இந்த சாங்.
ராஜராஜ சோழன் நான். மழை வருது குடை கொண்டு வா, மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது குடை கொண்டு வா, கண்ணா உன் பேரன்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய். இந்த சாங் இவ்வளோ சாங் கொடுங்க. வானமழை போலே புது பாடல்கள், பழமுதிச்சோதை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் ரகதாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் கோலம் அதன் ஜாலம் இங்கு ஓர் ஆயிரம். ஐயோ, தூரத்தில் போகின்ற மேகங்களே தூரர்கள் போடுங்கள் பூமியிலே, தேர் கொண்டு பூஞ்சோலை நீ கொண்டு ஆட, ஏரியில் மீன் கொத்தும் நாரைகளே சிறகுகள் எனக்கில்லை தாருங்களே. ஆக்சுவலாக யேசுதாஸ் இளையராஜா காம்போ மாதிரியே ஜெயச்சந்திரனுடைய காம்போவும் இவ்வளோ ராசாத்தி ஒன்று. ஆமாம், ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு. நல்ல லைவுங்க. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை எங்குது, கல்யாணம் கச்சேரி எப்போது. பா சாங்க, ஐயோ எவ்வளோப்பா. அதே மாதிரி ஜெயச்சந்திரன் சார் மாதிரி மனோக்கு எவ்வளோ சாங்க. நீலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும், பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே அன்றே நீயே அழகின முரே அந்த நீயே அழகின முதே. அதே மாதிரி மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம், மானோட பார்வை மீனோட சேரும். இந்த பாட்டு மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. இந்த பாட்டு மலையாள கரையோரம் பாடும் குருவி அலையானை கடையாமல் குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு கேட்குதா என் பைங்கிளி. பா என்ன சாங். அதே மாதிரி நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நாள்தானே, நீதானே என் கோயில் உன்னாலும் என்னாவில் ஊர்வலம் பூந்தேனே, நினைத்தது யாரோ. மனோவும் ஆஷா பன்ஸ்லையும் ஒவ்வொருத்தருக்கும் ஐடென்டிட்டி கொடுத்தாருங்க. ஜானகிமா அப்படி, சித்ராக்கு அப்படி, ஃபீமேலுக்கு சுரலதாக்கு எவ்வளோ பாட்டு சுரலதாக்கு. அசமுள்ள பாண்டியரு ஃபோக்கு கேட்டீங்களே, என்ன ஃபோக் கொடுத்துருக்காரு. அம்பன் கோயில் கிழக்காலே அன்னவயமேக்காலே எல்லாம் பக்காங்க போட்டு வச்சு செஞ்சாரு. எல்லா ஜனம் கிரவுண்டில் வேறு யாருமே கிடையாதுங்க, நின்று ஆனார் மனுஷன். கடவுளோட சொன்னேன் கரெக்டாக அந்த லைஃப் குறுக்க வரும்போது வேற லைஃப்க்கு தாவிட்டேன். ஸோ அந்த இசையும் பக்தியும் ஒன்றா வச்சுட்டாரு, என்னுடைய தொழிலையும் பக்தியும் ஒன்றா வச்சுட்டாரு. ஸோ அப்போ என்ன, அட் த எண்ட் ஆஃப் த டே காட்ஸ் கிரியேஷன் தான். அதான் ஜம்முன்னு ஒவ்வொன்றா வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த பத்மதளத்தை வந்து விழுந்துன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி கேம் இன் லோட்டஸ் ஆல் தி பிளேஸ். நான் இப்போ ரேபிட் ஃபயர் மாதிரி ஒன்று முடிச்சிடலாம். கேள்வி எப்போ டக்குன்னு அதுக்கான அந்த ஃபீலுக்கான பாட்டு கொடுக்கணும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தோன்னே. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில் உடலில் வந்த சொந்தம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். அந்த பொண்ணுகிட்டவே ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ண சொல்லு. நான் யோசிச்சு சொல்கிறேன். கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறி கண்ணங்கள் இது ரோஜா பூ. அந்த பாட்டு பாடுறோம். ஓகே, அந்த பொண்ணு அப்புறம் அடுத்த 2 நாள் கழிச்சு ஓகே சொல்லிடுச்சு. ஆனா என்னுயிரே வா என்னுயிரே பரிதூம் மழைச்சாரல். அதுதாங்க அடுத்தது. 2 பேரும் லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே வா வா மஞ்சள் மலரி
ஒன்னு தாத்தா கொஞ்சம் கிளியே அது பாடுவேன். இல்லைன்னா இந்த பாட்டு பாடுவேன். ஒரு கோலக்கிளி சொடிதன்ன தேடுது தேடுது மானே. பேசிட்டு இருக்கும்போது சின்ன சண்டை, 2 பேருக்குள்ள ஒரு ஊடல். ஆறடிச்சு வருதான் ஆசையில் விழுந்ததான் கிளியே சந்தன கிளியே. அந்த பிரிவு ரொம்ப அதிகமாகுது, ஒரு 6 மாசம் ஆகுது. பாடு நிலாவே தேன் கவிதை பூமழையில் உன் பாடலை நான் கேட்கிறேன். ஏன்னா மோகனை பார்த்து எப்போ லவ் பண்ண எப்போ கேட்டுனே இருப்பான் அந்த படத்துல. லெட்டர் வருது அந்த பொண்ணுகிட்ட இருந்து, பிரிச்சு பார்க்கல, ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு பரிதவிப்பு. கண்மணி அன்போடு காதலன் நான் எடுத்து கடிதமே. இதை விட என்ன பாட்டு விடும் அழகா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு? மானை தேனை போட்டுக்கோ எல்லாம். அந்த பொண்ணு சொல்லுது, நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மீராவின் கண்ணன் மீராவிடமே வாழ்க நீயும் வளமுடன். நான் குடிச்சிட்டுலாம் தாலில வணங்க மாட்டேன். என்றும் தரரி இதயம் ஒரு கோவில், இதான் நான் பாடுவேன். இப்போ அந்த பொண்ணை வந்து பாடி கன்வின்ஸ் பண்ணோம், இல்லை அது ரிலேஷன்ஷிப் வேண்டாம், என்கிட்ட வா அப்படி. வாவெளியேலம் பூங்குயிலே டாரி 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 டரரரா. அந்த பாட்டு பாடும். அந்த பொண்ணு வருது, அந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லுது. அப்போ சொன்னோம், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதா லவ், அதை தாண்டி வா. ஒரு காதல் என்பது டரி டாரி டாரர டரடாரி டாரி 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 சின்ன தம்பி பெரிய தம்பி. இப்போ 2 பேர் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க, தனியாக கல்யாணம் பண்ணிக்கிறான். வைகை நதி ஓரம் தன்மாலை நேரம் தாராரி தாரா. அந்த பாட்டு. அந்த லவ் மேரேஜ் லைஃப் சூப்பர் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அந்த ரொமான்ஸில் ஒரு பாட்டு. மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. ஷீஸ் பிரெக்னன்ட். சிந்திய வெண்மணி சிப்பியில் மொத்தாச்சு என் பொன்னம்மா தாராரி தாராரி. இளையராஜா சாருக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணா என்ன பாட்டு? ஒரு மான் மழுவும் சிறு கூம்பிரயம் சடைவார் குழலும் கிடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியை இடபாகத்திலே ஜெகன்மோகினேனே சிம்மவாகினேனே ஜெகன்மோகினேனே சிம்மவாகினேனே ஜனனி ஜனனி ஜகன்னி அகன்னி ஜகத்காரணினி பரிபூரணினி. உங்கள் ஒவ்வொரு பாடல்களையும் உங்கள் எக்ஸ்பிரஷன்லையும் தெரியுது அவர் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்கன்ட்டு. இந்த லவ் நிச்சயமாக அவர் பேசுகிறது, கண்டிப்பாக இந்த ஷோ அவர் பார்ப்பாரு, உங்கள் கூட்ட பேச போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. மெர்க்குரி சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இசைஞானியை பற்றி பேசுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஏன்னா வந்து அவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தான்றது வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு சோகம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு லவ் என்னெல்லாம் இருக்கோ கூட ராஜான்னு ஒரு கேரக்டரும் எல்லா மனிதர்கள் கூடயும் இன்றைக்கி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இசையில் ஒரு ஆளுமை ஏற்படுத்தி நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. சந்தோஷம்னா போடுறா ராஜா பாட்டை, துக்கமாக போடுறா ராஜா பாட்டை, காதலாக போடுற ராஜா பாட்டை, இப்படி எல்லா உணர்வுகள்லையும் உணர்ச்சிகள்லையும் இஸ் இன் ஆல் அவர் எமோஷன்ஸ் அண்ட் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ இதை வந்து நம்ம பயங்கரமாக கொண்டாடணும். இவரை வந்து ஒரு இனத்தாலோ ஒரு மதத்தாலோ ஒரு மொழியாலோ இவரெல்லாம் வந்து உள்ளடக்கக்கூடாது. இவர் வந்து ஒரு பெரிய இன்க்ரெடிபிள் ஐகான் ஆஃப் இந்தியா. திருப்பி மற்றொரு தருணத்தில் இன்னும் வேறு வேறு பரிமாணத்தில் இசைஞானியை வந்து நம்ம ஆராதிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன்.